வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 13 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: அரபிக்கடலிலே லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்து விலகி சென்று கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது வட இந்திய குளிரலையை மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வழியாக தரை வழியாகவும் இம்மாநிலங்களின் கடற்கரையோரம் வழியாகவும் குமரிமுனை வழியாகவும் தொடர்ந்து ஈர்த்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் ஒரு காரணம், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே, அதாவது நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. அது இங்கே வடக்க வராது. அதோட குணம் எப்பொழுதும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நீராவி காற்றை பம்ப் பண்ணி இங்கே அனுப்பும். சில நேரங்களில் இங்கே இருக்கிறதையும் அது தீவிரமடைஞ்சால் இங்கே இருக்கிற காற்றையும் அது இழுக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு எதுவும் வடக்க வராது. இருந்தாலும் நிலநடுக்கோட்டை ஒட்டி தெற்குப்புறம் இருக்கக்கூடிய தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை பம்ப் பண்ணி வடக்கே அனுப்பும். இந்தியாவிற்கெல்லாம் மழை பொழிவை கொடுப்பதற்கு அனுப்பும். அதே நேரத்தில் சில நேரங்களில் அது தீவிரமடையும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய காற்றையும் அது ஈர்க்கும். அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியை மாலத்தீவு சென்று, அதாவது லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருந்து நீடித்துக் கொண்டிருந்த பொழுது கூட லட்சத்தீவு பகுதியில் போய் தீவிரமடையாமல் தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிற காரணத்தால் தான் அது தீவிரமடைய முடியாமல் தென் மேற்காக சோமாலியா பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இது தன் பக்கம் ஒரு கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பதாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு இமயமலை காற்றையும் அது ஈர்க்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து தமிழ்நாடு வழியாக அந்த குளிரலை பயணிக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் வட இந்திய குளிரலை வந்து குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை கட்டுப்படுத்தும் விதமாக இலங்கைக்கு தென் கிழக்கே புதிய காற்று சுழற்சியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது கிழக்கு காற்றையும் கொடுக்கவில்லை, மழை பொழிவையும் கொடுக்கவில்லை, அது குளிரலையை மட்டும் கொடுத்து வருகிறது. மதிய நேரத்தில் கடுமையான ஒரு மேகமூட்டம் உருவாவதற்கு காரணம் இந்த குளிரில் இருக்கக்கூடியதற்கு, அதாவது ஒரு ஐஸ் கட்டி. இந்த ஐஸ் கட்டி, இந்த குளிர் தண்ணியா மாறணும்னா வெப்பம் வேணும். அதிகம் வெப்பம் வந்தால் தான் இது உருக செய்யும். ஓரளவு வெப்பம் வர்றதுனால மேகமாக மட்டும் மாறுது, மழையாக மாறாமல் மதியத்தில் கடுமையான ஒரு குளிருக்கிடையே மேகமூட்டம் மட்டும் காணப்படுகிறது தமிழ்நாட்டில். இந்த நிலை நாளை 14ஆம் தேதி வரை நீடிக்கும். அதற்கப்புறம் நீடிக்கும், ஆனால் இந்த தீவிரம் இருக்காது, இந்த குளிர் இருக்காது, ஆனால் நீடிக்கும். இருந்த போதிலும் தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதாவது இலங்கைக்கு தென் கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து கிழக்கு காற்றலையை தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கும் அமைப்பை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் நாளை டிசம்பர் 14 வியாழக்கிழமை மாலை கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் முதல்ல மழை தொடக்கும். ஏற்கனவே இலங்கையில் மழை தொடக்கிறோம். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனையில் மழை பொழிவை நாளை டிசம்பர் 14 வியாழக்கிழமை மாலை அல்லது முன்னிரவில் மழை தொடக்கும். இந்த மழை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 15 அதிகாலை ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் டிசம்பர் 15 மதியம் மாலையில் வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 15 காலை 10:30 மணிக்கு மேல் மதியம் மாலையில் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு ஈரோடு நீலகிரி வரைக்கும் எட்டி பிடிக்கும், கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் லேசாக மிதமாக எட்டி பிடிக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர, கர்நாடக மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் 15 வெள்ளிக்கிழமை மதியம் மாலை இரவு அடுத்த நாள் 16ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். 16ஆம் தேதி சனிக்கிழமை மதியமும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும்.
15ஆம் தேதி 16ஆம் தேதி மதியம் வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கும். ஆக 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு தொடங்கும் மழை ஆங்காங்கே தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். குளிரலை கூடுதலாக வருகின்ற காரணத்தினால கடலோரம் அதிகாலையும் உள்ளே மதியம் மாலை இரவுமாக மழைப்பொழிவு அமையும். அதன் அடிப்படையில் 14ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் தென்கடலோர பகுதிகள் மற்றும் 15 டெல்டா மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை எடுத்து செல்லும். 16ஆம் தேதி மதியம் வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடையும். 16ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களில் மட்டும் 17ஆம் தேதி மழை இருக்கும். 16ஆம் தேதி மாலை இரவும் தென் மாவட்டங்களில் இருக்கும். 16ஆம் தேதி மாலை இரவும் தென் மாவட்டங்களில் இருக்கும். 17, 18 தென் மாவட்டங்களில் இருக்கும். ஆனால் ரொம்ப குறைவான பரப்பில் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் மழை இருக்கும். அடுத்த நிகழ்வு, இந்த நிகழ்வு அரபிக்கடலை நோக்கி சென்றால்தான் முழுமையான காற்றை இது திசை மாற்றும். அது வலுவாக சென்றால் தான் அந்த குளிர் காற்றை முழுமையாக திசை மாற்றும். அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து அதோட திசை மாறுவதும் குளிர்காற்றை வழிமாற்றுவதும் அதோட கையில் இருக்கிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்த போதிலும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக வருவது சற்று வலுவான நிகழ்வு. அதாவது 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மழை கொடுக்க இலங்கையை நெருங்குவது, இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அது மேற்கு நோக்கி கடக்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வானது, இது ஏற்கனவே நம்ம வரைபடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று வலுவானது என்பதனால தமிழ்நாட்டில் டிசம்பர் 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் வரைக்கும், இதுதான் நம்ம நீண்ட கால வானிலை அறிக்கையும் சொல்லியிருக்கோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மழை இருக்காது, கிறிஸ்துமஸ் அன்றைக்கு முதல் நாள் வரைக்கும் மழை இருக்குன்னு. ஆக 19 24 வரைக்கும் அடுத்த நிகழ்வு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அது ஏற்கனவே 14 இரவிலிருந்து 16 வரைக்கும் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது அது கூடுதல் நல்ல ஒரு அதிகமான மழைப்பொழிவையே கொடுக்கும். அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். கேரளாவிற்கும் கொடுக்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கொடுக்கும், தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாகேக்கு கொடுக்கும். ஏனாம் கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். கண்டிப்பாக தெற்கு ஆந்திரா, நெல்லூர் வரைக்கும் கொடுக்கும். இது 19 24 வரை உள்ள நிகழ்வு. இந்த நிகழ்வு இங்கே மழை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்தமானுக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட கிட்டத்தட்ட சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அது பெரும்பாலும் 1 டிகிரியிலிருந்து 3 டிகிரி வட அட்சரேகையில் கிட்டத்தட்ட மலேசியா, சிங்கப்பூருக்கு நேர் சுமத்ரா தீவிற்கு மேற்கு புறத்தில் உருவாகி அது வரக்கூடிய மாத இறுதியில் கிறிஸ்துமஸுக்கு பிறகு 27, 28, 29 தேதிகளில் தமிழ்நாட்டை நெருங்கி நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை ஏற்கனவே 14 to 16 கொடுக்கும் மழையை காட்டிலும் 19 24 வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் கூடுதலான மழைப்பொழிவு மாத இறுதியில் கொடுக்கும். அது 26க்கு மேல் 31க்குள், 27 30க்குள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நிறைய மழைப்பொழிவை தரும் நிகழ்வு தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். அது மட்டுமல்ல, மேலும் ஒரு நிகழ்வு அந்தமான் வழியாக, அதாவது போர்ட் பிளேயருக்கு தெற்கு புறமாக மலேசியா, சிங்கப்பூர் மலேசியா வடக்கு பகுதி வழியாக அது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து நேரடியாக தமிழ்நாட்டிற்கு ஜனவரி 3ஆம் தேதி வந்தடையும். ஜனவரி 3 to 6 வரை அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தரும். அதுவும் வலுவான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆகவே வலுவான நிகழ்வு 19 24 வரை கொடுக்கும் மழைப்பொழிவு நிகழ்வை காட்டிலும் மாத இறுதி நிகழ்வும் ஜனவரி 3, 4, 5, 6 தேதிகளில் வரும் நிகழ்வும் வலுவானது என்பதை திரும்ப திரும்ப தெரியப்படுத்த விரும்புகிறேன். மழை ஜனவரியிலும் இருக்கிறது. பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு, பொங்கலுக்கு பின் ஒரு நிகழ்வு, குடியரசு தினத்தை ஒட்டிய ஒரு நிகழ்வு. இவையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், தேதி மறந்துவிடும். கிறிஸ்துமஸுக்கும் நியூஇயருக்கும் இடையில் ஒன்று, நியூஇயருக்கும் பொங்கலுக்கும் இடையில் ஒன்று, இடையில் 2, அதே போல பொங்கலுக்கும் குடியரசு தினத்துக்கும் இடையில் ஒன்று என்று நிகழ்வுகள் இருக்கிறது. ஜனவரி மாத இறுதி வரை நிகழ்வு மழைப்பொழிவு தரும். ஆகவே குளிர் இருந்தாலும் குளிரை பின்னுக்கு தள்ளி மழைப்பொழிவை கொடுக்கும். உடனடியாக குளிரும் வரும். குளிரும் மழையும் எல்லாம் கலந்த வானிலையாக வரக்கூடிய ஜனவரி இருக்கும். அதற்கு முன் மழைப்பொழிவும் இருக்கும்.
நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். எதையும் போட்டு மனதில் வைத்துக்கொண்டு குழப்பிக் கொள்ளாதீர். ஆகவே வானிலை அறிக்கையை நான் உங்களுக்கு நடப்பதை சொல்ல வேண்டும், அமைப்பை சொல்ல வேண்டும். இந்த அமைப்பு வைத்துத்தான் அனைத்தும் துல்லியமாக அறிவிக்கப்படுகிறதே தவிர இதில் உங்களுக்கு ஏதேனும் வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதாவது இது வரும் என்று சொல்கிறார்கள், வராமல் போய்விட்டால் என்ன செய்வது? இப்படி ஒரு குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இந்த குளிர் விலகி மழை வரும் என்று சொல்கிறார்கள், வராமல் போய்விட்டால் என்ன செய்வது? இப்படிப்பட்ட குழப்பங்களை தன் மனதிலே ஏற்றுக்கொண்டு பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறீர்கள் விவசாயிகளே. தயவு செய்து பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது, காத்திருங்கள், கண்டிப்பாக பொழியும். இணைந்தே இருங்கள் துல்லியமறிய அப்டேட்ஸுடன். நன்றி.